வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா ரமன் பேசுகிறேன். இன்றைக்கி தம்பியோட வயசு வந்து 15 வயசு. பித்தப்பை கல் ஒரு நாளைக்கு நான் 4 வயசு குழந்தையும் பார்க்குறேன், 15 வயசு குழந்தையும் பார்க்குறேன், 50 வயசு ஆளும் பார்க்குறேன், 40 வயசு ஆளும் பார்க்குறேன். ஏன் பித்தப்பை கல் வருது, யாருக்கெல்லாம் வரலாம், வராமல் இருக்க என்ன பண்ணும்? 3 பாயிண்ட் தான். 3 பேருக்கு வரும் பித்தப்பை கல். 1 டியூரிங் ப்ரெக்னென்சி, 2 சடனாக டிராஸ்டிக்காக 30 கிலோ 40 கிலோ வெயிட் குறைக்கிறவங்களுக்கு, 3 குழந்தை பிறந்தப்ப அவங்களுக்கு ஜுவினைல் ஜாண்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ். குழந்தை வந்து அம்மா கர்ப்பப்பைக்குள்ளேருந்து வெளியே வந்தோடனே அவங்களோட லிவரில் அந்த சிவப்பணுக்கள் டக்குன்னு பிரேக் ஆகிறதுனால ஜாண்டிஸ் வரும். அவங்கள நம்ம வெயிலில் வைக்க சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் யூவி லைட்டில் வைப்பாங்க. ஹோமியோபதியில் அது மாதிரி பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வருதுன்னா லியூப்புலஸ் ஹியூமுலஸ்னு ஒரு மருந்து இருக்குது. சும்மா 5 சொட்டு சங்கு தண்ணியில் கலந்து கொடுக்க சொல்லுவோம். இதுக்கெல்லாம் மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடி தான் தவிர செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்குங்க. ஒரு கார்ட்டூன் கூட வரும், இப்படி ஒரு டெட்டி மாதிரி இருக்கும், பாண்டா மாதிரி ஏதோ இது வச்சுட்டு ஓடும், அந்த லியூப்புலஸ் மிஸ் காயை வச்சுட்டு ஓடும். அதோட காமன் நேம் பார்த்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அது ஆக்சுவலி வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷம் லியூப்புலஸ் மிஸ் முடிஞ்சால் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். இது வந்துட்டு இதுதான் அந்த லியூப்புலஸ் இங்கிலீஷ் தெரியுதா? இதையே வந்து மருந்தாக கொடுப்போம். ஆக்சுவலி இது வந்து இந்த ஃபிசியாலஜிக்கல் ஜென்ரலாக மஞ்சள் காமாலை கல்லீரல் பிரச்சனைக்கு ஆங்கில மருந்துகள் வந்து மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நாட்டு மருந்தில் கீழே நல்லி குடிப்பாங்க. பட் லிவருக்குன்னு மருந்தே கிடையாது. லிவரே மாற்றணும், புது லிவர் தான் மாற்றணும். ஒரு லிவர் மாற்ற குறைந்தது 40 லட்சம் ஆகும். அது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுது. அடுத்த பட்சம் லிவர் கிடைக்கணும். சரி, லிவரே கிடைக்கணும், அடுத்த பட்சம் இருக்கிற லிவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல, அதுக்கான ஒரு உதவி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ஜாண்டிஸ் இருக்குது, ஒழுங்காக லைட்லேயும் வைக்கல, சூரிய ஒளியிலையும் வைக்கல, குழந்தைக்கு ப்ராப்பராக குடிக்க தண்ணியும் கொடுக்காம, தாய்ப்பாலே 60% தண்ணி, குழந்தைக்கு தண்ணி கொடுக்க வேணாம்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியை கொடுக்க மாட்டீங்க, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால் டாக்டர்ஸ் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 6 மாதம் வரைக்கும் அதை ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. 6 மாதம் தண்ணி குடிக்காத குழந்தை வாழ்நாள் முழுக்க எப்படி தண்ணி குடிக்கும்? வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் தானே. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ குழந்தைக்கு தண்ணி கொடுக்குறதுல முக்கியத்துவமும் கொடுக்காதனால வர பாதிப்புகளும் தனியாக போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அது ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி விட்டவங்களுக்கு லிவர் ரீஜென்ரேட் ஆகாமல், லிவர் வந்து கொஞ்சம் கோப்பப் ஆகாமல் உங்களுக்கு ஸ்டோன் வரலாம். ப்ரெக்னென்ஸில் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே சில பேருக்கு பித்தப்பை கல் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த மஞ்சக்காமலே அலட்சியமாக விட்டால் அந்த குழந்தைங்களுக்கு பிளட் பிரெயின் பேரியரை க்ராஸ் பண்ணி கெர்னிக்டரிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நிரந்தரமாக காது கேட்காமல் போயிடும். பிறக்கவும் நல்லா பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த மஞ்சள் காமலை பிறந்தப்ப இருக்கிறத கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு மஞ்சள் காமலை இருக்குது தெரியாமல் நிறைய பேர் விட்டுறாங்க. மஞ்சக்காமலை இருந்துச்சா, ஏன்னா அதுதான் அதுக்கப்புறம் இந்த லிவர் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறது. ரொம்ப நாள் பட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வலி மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பாதிக்கும், வலி மாத்திரை சாப்பிடான்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சில மாத்திரைகள் சாப்பிட்றீங்களே, இப்போது கல்லீரல் பாதிக்கக்கூடிய மாத்திரைகள், நான் அந்த மாத்திரைகளோ அது பேரும் நான் சொல்ல விரும்பல. நீங்களே சாப்பிட்ற மாத்திரையே நாள் பட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்குமான்னு செக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, இப்போ ரொம்ப நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க கல்லீரல் பாதிக்கலாம். நான் எந்தெந்த நோயின்னு சொன்னால் அப்புறம் அந்த நோயாளிகள் எல்லாமே நான் இது ரொம்ப நாள் சாப்பிட்றேன்னு பயப்படுவாங்க. இது வந்து விழிப்புணர்வு பதிவு தான். உங்களோட மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க. எந்த மருந்தும் டாக்டர்ஸ்க்கு தெரியும் எந்த மருந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு, எல்லாருமே அதுக்கு தான் படிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கல் வரலாம். இன்னொன்று, ஏன் வந்து ப்ரெக்னென்சியில் வருது கல்? சரி, குழந்தைங்களுக்கு இப்போ வருது, குழந்தைங்க வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டனால கல்லீரல் பாதிச்சு அதனால பித்தப்பையில கல் வந்திருக்கலாமா, லிவர் ஒழுங்காக வேலை பார்க்காம அப்படி வந்திருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் கேட்டே இருப்பாங்க. எல்லா மாத்திரைகளும் அப்படி பாதிக்காது. சில மாத்திரைகள் பாதிக்கலாம். அது நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். அதே ஒரு மருத்துவரோட பரிசோதனை அவங்க 2 நாள் சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்க, போதும் இனிமேல் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாத கணக்கில் நீங்களே இப்போ ஒரு அலர்ஜி இருக்குது, ஒரு அரிப்பு இருக்குது, ஒரு நாள் டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாத்திரை போட்டால் அரிப்பு கேட்குது, அப்புறம் அந்த மாத்திரை போட்டால் தான் அரிப்பு கேட்குது, அப்புறம் அந்த மாத்திரை இல்லை என்னால் இருக்க முடியல. இதுதான் அடிக்ஷன். புரியுதுங்களா? ஸோ ரெகுலராக அந்த மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகும். வலி மாத்திரை கிட்னி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, வலி மாத்திரை தவிர மீதி போடுற எல்லா மாத்திரையுமே லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு. ப்ரெக்னென்சியில் கல் வருது. ஏன் வருது? 2 விஷயம். ப்ரெக்னென்சியில் ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் கூட இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் மோஸ்ட்லி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்ணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஈஸ்ட்ரோஜன் வந்து கொலஸ்ட்ரால் வந்து நிறைய பைல் செக்ரீட் பண்ணுறதுக்கு, அது போய் பித்தப்பையில் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுன்னா இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் செக்ரீட்டட் இன்டு த பைல். இந்த பைலில் நிறைய கொலஸ்ட்ரால் செக்ரீட் ஆகிறதுக்கு அது இது பண்ணுது. இது ஹார்மோனல். ஆனால் காலங்காலமாக மாசமாக இருந்தாங்க, அப்போல்லாம் பித்தப்பை கல் வரல. இப்போ மட்டும் மாசமாக 100 பெண்கள் இருந்தால் 60 பேர் கல் வருது. ஏன் வருது? ஒரே விஷயந்தான். முன்னாடியெல்லாம் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தாங்க. மாசமாக இருக்கும்போது துணி துவைப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, குனிஞ்சு நின்று துணி அலசினா தான் நம்மளுக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு பண்ணுவாங்க, கோலம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ படுத்தே இருந்து பிள்ளை பெற்றுக்கிறாங்க, அசையவே மாட்டேங்கிறாங்க. அம்மா சாப்பிட்டு உட்காந்த இடத்துல சாப்பாடு எடுத்து போய் கொடுக்குறாங்க. அவ்வளோ வேலை இழுத்து போட்டு பார்ப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லா சொந்தக்காரங்களோட துணி கூட துவைச்சு போடுவாங்க, அப்போ தான் சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. இடுப்பில் குழந்தை இருக்கும், வயிற்றுல பிள்ளை இருக்கும், குடம் தூக்குவாங்க தலையில். ஆனால் இப்போ எப்படின்னா பட்டு மேனியாக பிள்ளைய பெற்றுக்க வைக்கிறாங்க. ஐயோ என் மகா, அதாவது மகா மாசமாக இருக்கும், வாமிட் பண்ண அம்மா அழுகிறாங்க, அப்பா அழுகிறாங்க. அந்த மாசமாக இருக்க பொண்ணு லைட்டாக அழுதா ஐயோ என் மகா கஷ்டப்படுறாளேன்றாங்க. இஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்பட்டு பெற்றுக்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? மாசமாக இருக்கும்போது அனுபவிச்சு பெற்றுக்குவோம். நம்ம ஆக்சுவலி இப்படி தான் இருக்குன்ற அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நான் வந்து என் பொண்ணு மாசமாக இருக்கா, நான் சொல்லுவேன் வீனஸ் வில்லியம்ஸ் 3ஆவது மாசமாக இருக்கும்போது ஒலிம்பிக் அத்தனை ரவுண்ட் விளையாண்டு ஜெயிச்சு வந்தா. எல்லாரும் தான் மாசமாக இருக்காங்க. இப்போ தான் முதல் தடவை இந்த பிரபஞ்சத்திலேயே நான் தான் ஃபஸ்ட் டைம் மாசமாக இருக்க போகிறேன்னா எனக்கு வாந்தி வருது, எனக்கு மயக்க வருது, எனக்கு யூரின் கஷ்டமாக இருக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு நான் சொல்லலாம். 1000 வருஷமாக எல்லாருமே மாசமாக இருந்தாங்க, எல்லாருக்குமே இதெல்லாம் பண்ணுச்சு. இப்படி தான் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க வந்துட்டு ப்ரெக்னென்சியை அனுபவித்து பெற்றுக்கிறத விட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அம்மா அப்பா எல்லாமே ஒரு குழந்தை டெலிவரி ஆக போகுது, எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றது சந்தோஷத்தை தாண்டி வலிக்குதுன்ற பயமும் அழுகையும் அலறல் கூட இருக்குது. இவங்க அழுகிறதுனால வெளியே என் பொண்ணு கஷ்டப்படுதுன்னு அழுகிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷம் தானே இருக்கணும் வெளியே இருக்கவங்களுக்கு. அப்படிதான்டா இருக்கும், பொறுத்துக்கோ, கடவுளை வேண்டிக்கோ, முக்கி விடு, அவ்வளோதான், பிள்ளை வரப்போகுது, இவ்வளோ தானே கூட இருக்கவங்க சொல்லணும். ஆனால் கூட இருக்கவங்க டென்ஷன் ஆகி ரெஸ்ட்லெஸ்ஸாக அழுகிறதும் அவங்க பிள்ளை கஷ்டப்படுறாளேன்னு நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றுக்கிட்டா எப்படி ஹாப்பியாக வளர்க்க முடியும்? இதை கஷ்டம் சொல்கிறதுனால தான் நிறைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குது. பிள்ளைகளை மனசளவில் பாடுகளுக்கு தயார் பண்ணாமல் ரொம்ப வீக்காக ஆக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. மென்டலி ஒரு பெண் எவ்வளோ ஸ்ட்ராங்னா, கடவுள் வந்துட்டு பெண் 10 மாதம் ஒரு குழந்தை பெற்று இந்த டெலிவரி பெயின் வந்து ஒரு ஆணால் துளியளவு தாங்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்காது, நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அந்த நான் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுப்பேன்னா என் பேஷண்ட்ஸ்லாம் டெலிவரிக்கு மேம் போனேன், குழந்தை பிறந்துச்சு, வந்துட்டேன், நான் அழுகணும் கத்தணுன்றதுக்கு முன்னாடி டெலிவரி ஆயிடுச்சும்பாங்க. அது ஒரு அனுபவிக்கணும்ல, அது அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து என்ஜாய் பண்ணி பெற்றுக்கோங்க. அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும். பயம், கவலை, கோவம், எரிச்சல் அதெல்லாம் நம்ம ப்ரெக்னென்சியில் பண்ணுறது. குழந்தை பிறந்தோடனே கத்துறது, அழுகிறது, பயப்படுறது, எரிச்சல் பண்ணல நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் ஆகிடும். எல்லாமே குழந்தை ரிப்பீட் பண்ணும். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் பண்ணுறாங்க. வருத்தமாக இருக்குல்ல, பாவமாக இருக்குல்ல, நம்ம வந்துட்டு ஏண்டா இவங்க இவ்வளோ கஷ்டப்படணும். ஸோ ப்ரெக்னென்சி ஃபுல்லாக படுத்தே இருந்துட்டுல பெற்றோடனே குழந்தை பிறந்தோடனே அல்சர் பெயின் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அல்சருக்கு வலிக்கவே வலிக்காது, வலிச்சாவே அது பித்தப்பைக்கல் தான். நெஞ்சு கரைக்குது, எது கரைக்குது, நெஞ்சு எரிச்சல், குளிச்சு எப்போ வரும். ஆனால் இப்போ டெலிவரி ஆன உடனே இதை சாப்பிட்டேன் நைட் 8 மணிலேருந்து விடிகாலம் 3 மணிக்குள்ளே எப்போ வலிச்சாலும் அது பித்தப்பை கல்வலி. அப்போ தான் பித்தப்பை கழிவுகளை வெளியேற்றுற நேரம். ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வயிற்றுக்கு. அதாவது 12 hours ஃபாஸ்டிங் ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டீங்க? அப்படின்னா என்னது? நைட் 8 மணிக்கு சாப்பிட்டா காலையில் 8 மணி வரைக்கும் 12 மணி எதுவும் சாப்பிடக்கூடாது. அது பேர் ஃபாஸ்டிங்கா. காலங்காலமாக அப்படிதான்ப்பா வாழ்ந்தோம் நம்ம. 8 மணிக்கு சாப்பிட்டா காலையில் 8 மணிக்கு சாப்பிடக்கூடாது. இது எங்கே மாறிச்சு, எப்படி மாறிச்சு யோசிச்சு பாருங்க.
குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு நைட்டு 8 மணிக்கு 10 மணிக்கு ஃபீட் பண்ணிட்டு படுக்க போட்டோம்னா 3 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு குழந்தை அழுகும் போதெல்லாம் ஃபீட் பண்ணும். 3 மாதத்துக்கு அப்புறம் 8 மணிக்கு ஃபீட் பண்ணி போட்டால் காலைல 10:30 மணிக்கு தான் அடுத்த ஃபீட் கொடுக்கணும். நடுவில் எப்போ அழுதாலும் குழந்தைக்கு தண்ணி தான் குடிப்பாட்டணும். கடவுள் அம்மாவோட கர்ப்பப்பையில் உருவாக்கும் போதே குழந்தைய தண்ணிக்குள்ளே தான் வச்சுருக்காரு. பிறந்த அப்புறம் தண்ணியே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியை கொடுக்கணும். அப்படி அந்த தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னா லாக்டோஜனுக்கு மட்டும் தண்ணி கலக்குறீங்க. அப்படி நீங்கள் தண்ணியே கொடுக்கலனா குழந்தை மோஷன் டெய்லி போகாது, மலம் கட்டிடும். நீங்களும் கொடுக்கல தண்ணி. நீங்கள் அந்த மாதிரி தண்ணியே கொடுக்கலனா மோஷன் 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தான் போகும். அந்த 5 நாள் கழித்து அந்த மோஷன் போகுதுன்னா அந்த மோஷன் வந்துட்டு குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லிவர் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும்ல. 10 மாதம் அம்மா குழந்தை தாய்ப்பால் தான் குடிக்குது. தாய்ப்பால் வந்து 60% தண்ணி. யூரின் போயினா போதும், 4 நாள் மோஷன் போடலனாலே பரவாயில்லன்னு விட்டுறீங்க. 4 நாள் மோஷன் போடலனாலே பரவாயில்லன்னா அம்மா கர்ப்பப்பையில் 10 மாதம் வாய் வழியாக ஒன்றுமே சாப்பிடாத குழந்தை பிறந்தோடனே காட்டு பீப்போல்னு அப்போ ஏன் பார்க்குறீங்க? 10 மாதம் அம்மா கர்ப்பப்பைக்குள்ளே வாய் வழியாக ஒன்றுமே சாப்பிடல. அந்த குழந்தை பிறந்தோடனே ஏன் மோஷன் போகணும்? போகாமல் இருக்க வேண்டியது. ஏன் பயப்படுறீங்க? ஏன் ஃபிட்ஸ் வந்துமா இல்லை உயிருக்கு ஆபத்தாயிருமோ அவ்வளோ மோஷன் போல் ரெஸ்ட்லெஸ்ஸாக எல்லாம் பார்க்குறீங்க? கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணி நல்லா கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு ஒரு வேளை அவனுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதோ. இன்னைக்கு புரியுதா? இவனுக்கு 15 வயசு ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்காம தான் இருந்தீங்களா? இல்லம்மா, குழந்தை பிறந்த வீட்டுல தண்ணி குடிக்கூடாதுன்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? குழந்தை பிறந்து நீங்க ஒரு 3 மாசம் தண்ணியே குடிக்காம உயிர் வாழ முடியுமா? அப்ப ஏன் குழந்தை கொடுக்கல? என்ன கெடுதல் பண்ண முடியும்? அம்மா நீங்க நைட்டு ஃபுல்லா மார்பகத்திலே குழந்தைய பால் வச்சுட்டு தூங்கிடுறீங்க. நைட்டு ஃபுல்லா குழந்தைக்கு சாப்பிட்டு பசிக்கு பால் கொடுத்துட்டே இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக தண்ணி கொடுக்கல. குழந்தை தண்ணிக்கு அளவுன்னே தெரியாது. அது எப்போனாலும் பசிக்குதுன்னு தான் கேட்கும். பசிக்குது 3 வேளை தான் சாப்பிடணும். அதுக்கு நடுவில் 11 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடணும்னு குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. மிட் நைட் பிரியாணி, 3 மணி பிரியாணி அதெல்லாம் எப்படி வந்துச்சு? நீங்கள் பிறந்ததுலேருந்து தண்ணி கொடுக்காம எல்லா நேரமும் பாலே கொடுத்துட்டே உணவே கொடுத்துட்டே இருந்தனால அவங்களும் வளர்ந்ததுக்கப்புறம் 24 மணி நேரம் சாப்பிட்டே இருக்காங்க. தண்ணி கொடுக்காதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கு உருவாகி இருக்கு. அது எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். இதெல்லாம் வாய்ப்புகள் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆக்சுவலி ஒரு காலத்தில் வெறும் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நான் மட்டும் யூஸ் பண்ணுற கிச்சன் அடுப்பு பார்த்தெல்லாம் பிசுக்குன்னு இருக்கே, இது உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ வீடியோவில் ட்ரோல் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இப்போ மட்டும் செக் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லதுன்னு இப்போ மட்டும் எப்படி புரிஞ்சுச்சு? அவளால் அது சத்துன்னு விளம்பரம் பார்த்தப்ப ஏன் வாங்கினீங்க? எப்படி கடலை மிட்டாயும் எள்ளூருண்டையும் விளம்பரம் பண்ணுவாங்க? சாக்லேட்டும் ஏதாவது ஒரு பாட்டில் அடைக்கப்பட்ட ட்ரிங்க்ஸ் தானே விளம்பரம் பண்ணுவாங்க. கடலை மிட்டாய் சத்து, இலந்த வடை சத்து. இலந்த வடையை ஏன் விளம்பரம் பண்ணணும்? நீங்கள் நல்லா இருக்குன்னு யாருக்கும் அக்கறை இருக்க போதா? நீங்கள் எப்படி போனால் எனக்கு என்ன? விளம்பரத்தில் இருக்கிறதெல்லாம் விளம்பரத்துக்கு மட்டும்தான். அது சாப்பிடணும்னு என்னைக்கு உங்கள் மூளைக்கு புரியுதோ அது நம்ம சாப்பிடணும்னு தேவையில்லை, சாப்பிட்றதுக்கு இல்லை. ரொம்ப நாள் ஏதோ ஒரு சாஸ் சாப்பிட்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒரு இடத்துல இந்த சாஸ்ல இவ்வளோ கேவலமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த சாஸ் சாப்பிட்றான்னு 20 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க. 2000 பேர் கேன்சர் வந்ததுக்கப்புறம். ஆனால் அந்த 20 வருஷம் ஏன் சாப்பிட்டீங்க? நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்க? விளம்பரத்தில் ஒரு விஷயத்தை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தால் அது சாப்பிடணும்னு இருக்காங்க. அவங்க விளம்பரம் பண்ணுறது அவங்க வியாபாரம், அது அவங்க இஷ்டம். சாப்பிடணுமா வேணாமா உங்களை யாரும் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டலையே, நீங்கள் தானே சூஸ் பண்ணீங்க. ஆப்ஷன் உங்ககிட்ட தானே மேம் இருக்குது. நீங்கள் அதையே உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரல. அவன் இப்போ நீங்கள் வெளியே போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாத, நூடுல்ஸ் சாப்பிடாத, பேக்கெட் ஐட்டம் சாப்பிடாத, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, சாட் ஐட்டம் சாப்பிடாத அப்படின்னு இப்போ நான் வியாதி வந்ததுக்கப்புறம் ஏன் பத்தியம் இருக்கணும்? அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானே. காய்கறி, கீரை, பழங்கள் சாப்பிட்லாம். நான் என்ன சாப்பிட்டு வளர்ந்தனோ அது என் பிள்ளை சாப்பிட்டு வளர்ந்தா போதும். இதெல்லாம் நான் சாப்பிட்டதுலன்னு என்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தான் சரி வரும். இது எப்படி நான் புரிய வைப்பேன்?
உங்களுக்கு புரியுதா? எப்படி வந்துச்சு? இப்பம்மா 15 வயசுலேயே பித்தப்பை எடுத்துடும். திருப்பியும் கோலிடாகோலித்தியசிஸ் பித்தப்பை டியூப்ல கல் வந்தா, இல்லை அதுக்கப்புறம் லிவர் பிரச்சனை வந்தா, அதெல்லாம் அடுத்தபட்சமா. இப்போ டாக்டரே வந்து நீங்கள் இந்த சின்ன வயசு தான் மஞ்சக்காமல் இல்லை கல் அடைக்கல எடுக்க வேணான்னு இப்போ உங்களுக்கு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஒரு ஆங்கில மருத்துவம் தான் சொல்லி அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு இந்த குழந்தைக்கு இன்னைக்கு பித்தப்பை இப்போ எமர்ஜென்சியாக எடுக்க வேணாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அது பண்ண வேணாம்னு நினைக்கிறனால தானே. அவங்களுக்கும் குழந்தைய காப்பாற்ற தானே எல்லாருமே படிச்சிருக்கோம். முடியாத பட்சம் தான் அவங்களும் எடுக்க போகிறாங்க. புரியுதுங்களா? என்னோட கேள்வி வந்துட்டு, இந்த உணவு முறை பழக்க வழக்கம் 8 மணிக்கு தூங்கணும், காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லை 9 மணிக்கு தூங்கணும், காலையில் ஒரு 7 மணிக்காக எந்திரிக்கணும்னு பழக்கம் இருக்குங்களா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஸ்கூல் லீவ், இன்னைக்கு நான் நைட் 12 மணி 2 மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன், யார் அலோவ் பண்ணுறது? சனிக்கிழமை நீ 9 மணிக்கு 10 மணிக்கு பெட்டுக்கு போ, நீ காலையில் 6 மணிக்கு எந்திரி. இந்த ரொட்டீனை பழக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஏன் அந்த குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ணணும்? என் பிள்ளைக்கு சரியாகல, நாளைக்கு லீவு. ஸோ இன்னைக்கு நான் அதாவதுங்க ஒரு குழந்தை பிறந்திருக்குல, அதுக்கு காலையில் நைட் எப்படி பழக்கப்படுத்துவீங்க? ஃபஸ்ட்டு பிறந்த 3 மாதம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை தூங்குமோ நீ தூங்குடா சொல்லும், குழந்தை முழிச்சிருக்குமோ நீ முழிச்சுக்கோம்பாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அதே அம்மா சொல்லுவாங்க, நீ பிள்ளைய ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற, நீ தூங்கினே இருக்காவ, எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிற, உதவி பண்ணலம்பாங்க. ஆனால் சிம்பிள், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அம்மா வயிற்றுக்குள்ளே பகல் எது ராத்திரி எதுன்னு பிள்ளைக்கு தெரியாது. அம்மா இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து 3 மாதத்துக்கு டெய்லி காலை 10 நிமிஷம் சூரிய ஒளியில் போடுவாங்க. அம்மா வயிற்றுக்குள்ளே பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியாது. சூரிய ஒளியில் போட்டு இந்த தோல் மேலே சூரிய ஒளி பட்ட உடனே வெளிச்சம்னா பகல், அப்போ மெலட்டோனின் செக்ரேட் ஆகுது, ஸ்டாப் ஆகும். பகலில் குழந்தை முழிச்சிருக்கும். இருட்டுனா நைட்டு பிரெயினில் நிறைய மெலட்டோனின் செக்ரேட் பண்ணும், நம்ம தூங்கணும்னு தோணும். இதை 1 மாதம் 3 மாதம் பண்ணாலே குழந்தை தூங்கிடும். இது தெரியாமல் நைட்டெல்லாம் உட்காந்து படம் பார்க்க 2 படம் 3 படம் அப்பா அம்மாவும் குழந்தையும் முடிச்சிருக்கோம். சரியா? அப்புறமா அந்த குழந்தை வந்து 12 மணி 1 மணிக்கு தான் தூங்குற டைமே, ஸ்கூல் போகிற வரைக்கும். ஸ்கூல் போக ஆரம்பித்த அப்புறம் தான் 10 மணிக்கு தூங்க வச்சு பழக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கூட சேர்ந்து ஃபோன் டிவி பார்த்துருது. அப்புறம் 10 மணி 12 மணி 1 மணி முடிச்சதா பசிக்குமா, நைட் 12 மணிக்கெலாம் சாப்பிடும். அப்புறமா ஃபோன் பார்க்கும். அப்புறமா அதுவே விர்ச்சுவல் ஆட்டிசம் ஆயிரும். அப்புறமா அது பேசுறேன்னு என்கிட்ட கூப்பிட்டு வருவீங்க, எனக்கு தலையே சுத்துது. இதை நீங்கள் எதெல்லாம் உங்கள் பையனுக்கு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இதில் ஏதோ ஒன்றுனால கல் வந்துருச்சு. இந்த தப்பெல்லாம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கா நடக்கலையா? தண்ணி கொடுக்கல, அப்புறம் கடையில் சாமான் வாங்கி சாப்பிடுவானா? வாங்கி சாப்பிடுவான். 1 இயர் கொஞ்சம் 6 மந்த் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, அப்புறம் தூக்கம் கரெக்டா ஸ்கூல் 9th ல இருந்து ஸ்டடி கிளாஸ்னால கரெக்டா 9 வரைக்கும் படுத்து. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு லீவ் நாள்ல எல்லா நாளும் ஒரே மாதிரி. நீங்க ரொம்ப நல்ல அப்பா அம்மாவா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் நல்ல மருந்து கொடுத்து உங்க பையனை சரி பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா நான் தம்பியை சரி பண்ணி கொடுத்துறேன். எனக்கு அது போதும். உங்களை கடவுளா வந்து அந்த ஆதிபரா சக்தி தான் என்னைய வந்து நீ போ அவங்ககிட்ட அப்படின்னு நான் வந்து நம்பிக்கை ரொம்ப மேடம். எனக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா அவங்கள அந்த எங்க தாய் என் பிள்ளைக்கு மருந்து கொடுத்தா எப்படி கொடுக்கணும் அப்படிதான் உங்க பிள்ளைக்கு ஒரு இதுக்கு தயவுசெய்து அங்கே இருக்க வீடியோ தெரியக்கூடாது யாரையும். ஒரு இதுக்கு நல்ல நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னும் என் பிள்ளைக்கு என்னோட சகோதரன் மாதிரி நீங்க. என் பிள்ளைக்கு சரியான இன்னும் நான் 100 பிள்ளைங்க கூட்டிகிட்டு வருவேன். யாரையும் சர்ஜரிக்கு போகாம என் பிள்ளைங்க அழுக கூட ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதுக்கு அழுகிறீங்க? நான் 100 வயசுக்கு நல்லா இருப்பான். இப்படி குழந்தைய நேசிக்கிற அப்பா அம்மா இருக்கும், அவனுக்கு என்ன கவலை இருக்க போகுது? அவன் எங்கேயோ கூட்டிட்டு போய் உன் அப்பா அம்மா உனக்கு குணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவ்வளவு. யூடியூப்ல நேத்து வீடியோ சர்ச் பண்ணி தான் அவங்க வீடியோ நிறைய. சரி நீங்க அழுக வேண்டாம். சரி உட்காருங்க ப்ளீஸ். மானாமதுரையில இருந்து வர்றோம். ஓ சரி எல்லாருமே என்னன்னா உட்காருங்க. எல்லாருமே என்னன்னா எப்படியாவது நம்ம பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, எப்படி தடுக்கணும், எப்படி உணவு முறை வச்சுக்கணும், எப்படி பிளான் பண்ணணும், அதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணணும். எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, மருந்து எப்படி சாப்பிடணும், எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும்னு வெளியே வீடியோ கொடுக்க சொல்கிறேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. 1 மந்த் மருந்து இப்போ நான் கையில் கொடுத்துறேன். அடுத்த 4 மந்த்ஸ் கொரியரில் வாங்கிக்கோங்க. 5 மந்த்ஸ் கழிச்சு கூட்டிகிட்டு வாங்க. நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு ஒரு கல்னா சீக்கிரம் சரியாகும். மல்டிபிள் பித்தப்பை ஃபுல்லாக கல் இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு அடுத்து ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு
2007, 8, 10 ஒரு பிகினிங் ஆஃப் ப்ராக்டிஸில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஃபெயிலியர்ஸ்லாம் இருந்திருக்கு. திருப்பி கல் பார்க்க ரிசர்ச் பண்ண இப்போ என்கிட்ட ஒரு அழகான ஃபார்முலா இருக்குது. ஸோ நிச்சயமாக எந்த காம்ப்ளிகேட்டும் ஆகாமல் பிள்ளையோட பித்தப்பையை நான் கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துருவேன். சரி பண்ண அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் குரல் ஆதி பராசக்தியை சாட்சியா சரியாக்கிட்டாங்க நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா சொல்லுங்க மேடம். கண்டிப்பா அந்த கருப்பணசாமி புண்ணியத்துல கண்டிப்பா இந்த காரைக்குடி கூப்பிடு நான் எங்க அம்மா அவ முன்னிலையில உங்களை கூட்டிட்டு போய் நிப்பாட்டி என்ன சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் ராத்திரில உண்மையிலேயே இவங்களெல்லாம் நான் ஏன் கும்பிடணும், என் பிள்ளை இப்படி வச்சிருக்கீங்களேன்னு ரொம்ப அழுதேன். ரொம்ப வேதனைப்பட்டோம் 2 பேரும். நீங்க 15 வயசுக்கு எந்த ஃபீலிங் விடுறீங்க? 2 வயசு 3 வயசு 5 வயசுல நிறைய பேர் கல் வருது. அதான் பிரெக்னன்சில நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் விட ரொம்ப பிள்ளைங்க வாக்கிங் கூட போக மாட்டேங்குதுங்க, படுத்தே இருக்குங்க பிள்ளைங்க. அது ஒண்ணு. குழந்தைங்களுக்கு நிறைய கடை சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒன்று, லேட் நைட் சாப்பிட்றது. நைட் 9 மணி காலையில் அடுத்த 9 மணின்றது அது ஒரு என்னது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு பேர்லாம் வைக்கிறாங்க. 1000 வருஷமா அப்படிதானே இருந்தோம். இது சாதாரண விஷயம். அப்படிதானே சாப்பிடணும். நைட் 9 மணி சாப்பிட்டா காலையில் தான் சாப்பிடணும். நைட் ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்கக்கூடாதுல்ல. இது வந்து நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போதே அதை நீங்கள் பண்ணாதனால தானே பிள்ளைங்க பின்னாடி பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் நைட்டு 10 மணிக்கு கடைசி ஃபீட் பண்ணிங்கன்னா நடுவில் எப்போ குழந்தை எழுந்தாலும் தொண்டை காஞ்சி அழுது தண்ணி குடிக்க வச்சு காலையில் 5:30 மணிக்கு அப்புறம் அடுத்த ஃபீட் கொடுத்து பழகினாதான் அப்புறம் தான் 7 அப்படியே 6, 7 ஆக்கணும். அப்படி பழகினாதான் குழந்தை 3 வேளை சாப்பாடு சாப்பிடும். இல்லைன்னா அப்பா அம்மா எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் குழந்தைங்க எல்லாமே ஒபீஸ் பேபிஸ் ஆகிடும். அதாவது அம்மா அப்பா எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் குழந்தைங்க குண்டு 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 குழந்தைங்களா வரும். இப்போ எல்லாம் மனநோயாளிகள் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறியா இல்லை, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றியா, பிள்ளை இப்படி கிறங்கி இருக்குன்னு பேசுகிறாங்க. அவங்க சாடிஸ்ட். பிள்ளை 3 நேரம் கரெக்டாக சாப்பிடுது, ஆக்டிவாக இருக்குது, நைட் கரெக்டாக 8 hours தூங்குதுன்னா நல்ல அப்பா அம்மா. இப்போ நான் சொல்ல நீங்கள் 2 பேரும் நல்ல அப்பா அம்மா. அது மாதிரி நல்ல அப்பா அம்மான்னு பாராட்டுங்க. அதை விட்டுட்டு பாவம் பிள்ளை ஒரு நாள் நைட் தூங்காம முழிச்சிருந்து குட்டிச்சவராக போட்டோம், ஒரு நாள் நைட் ஃபுல்லாக 12 மணிக்கு தூங்கட்டும், அந்த பிள்ளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் துஷ்டர்கள் வந்து தள்ளி வச்சிருங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் தயவு செஞ்சு இறக்கமே காமிக்காதீங்க. அவங்க உங்கள் ஃபேமிலியில் இடம் கொடுக்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த மென்று சாப்பிடணும். அதே மாதிரி டிராஸ்டிக்காக வெயிட் குறைக்கிறேன்றாங்கல்ல, அவங்களுக்கு கல் வரலாம். 3 பேர் தான் 120, 130 கிலோ போயிட்ட அப்புறம் திடீர்னு வெயிட் குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? இப்போ என் வயிறோட கெப்பாசிட்டி உட்காந்து இப்படி தள்ளி வாங்க உட்காந்து. இப்போ என் வயிறோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டரு. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா என் வயிறு வந்து பலூன் மாதிரி 11 லிட்டரோட பெருசாயிடுது. நான் வந்து 70 கிலோ இருக்குன்னா நான் 120 கிலோ போகிறேன். போனோடனே நான் என்ன பண்ணுறேன், என் வயிறை 2-3 சர்ஜரி பண்ணுவாங்க. ஒன்று பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி, வயிறை பாதி வெட்டி எடுத்துட்டு வயிறு பைப் மாதிரி விட்டுருவாங்க. அவ்வளோ சாப்பிட்டா போதுன்ற உணர்வாயிரும். ஆனால் அவங்களுக்கும் பின்னால் திருப்பி சாப்பிட்டே தான் பலூன் மாதிரி விரியும். ஒன்று. ரெண்டாவது நான் வந்து பேண்டிங், கேஸ்ட்ரிக் பேண்டிங், வயிற்றை கட்டி வச்சிடுறது. இவ்வளோ சாப்பிட்டா வயிறு போதுன்னு ஆயிடும். பிறந்ததுலேருந்து பழக்கப்படுத்த வேண்டிய குழந்தை வாழ்க்கையை, அதை அனுபவிக்க வேண்டிய அழகை, அதை அனுபவிக்க வேண்டிய ஃபிட்னஸை, அதை அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் எவ்வளோ பாடி ஷேமிங், எவ்வளோ புல்லிங், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ கஷ்டம். குண்டாக இருக்கவங்க ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு. ஆனால் அது காரணம் நம்ம தான், அம்மா அப்பா தான். நம்மளோட காமனாக நம்ம யோசிக்காது. அதுக்கு மருத்துவராக இருக்கணும் தேவையில்லை, அதுக்கே டாக்டராக இருக்கணும். கொஞ்சமாக பொது அறிவு இருந்தால் போதுமே. அப்படின்னா லைப்போசெக்ஷன், எல்லா கொழுப்பையும் உறிஞ்சி எடுக்கிறது தேவையில்லைல்ல. அப்படி பண்ணாமல் சடனாக சாப்பிடாம பண்ணி திடீர்னு 120 கிலோ 130 கிலோ வந்து சடனாக 30 கிலோ 40 கிலோ வெயிட் லாஸ் பண்ணால் பித்தப்பை கல் வரும். ஏன்னா அது ஃபுல்லாகவே லிவருக்கு தானே போகும். அது வந்து அப்புறம் ஸ்டோன் தானே ஆகும். ஸோ அதை நீங்கள் பண்ணவே கூடாது, சரிங்களா? இந்த 3 லட்டுக்குட்டி ஒரே நிமிஷம் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஒரே நிமிஷம் திருப்பி போடுறேன். இந்த 3 விஷயம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் வந்து வாழ்க்கையில் பித்தப்பைக்கல் வராது. என் பிள்ளையை நான் குண்டும் ஆக்குவேனா ஒல்லி ஆக்குவேன், ஹெல்த்தியாக வளர்க்கணும். யாரும் வந்து ஏங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறியா இல்லையா, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றியா, பாவம் பிள்ளை ஏன் இப்படி வெயிட் ஏற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். தேவையில்லை அவங்களாம் நம்ம வாழ்க்கைக்கு, சரிங்களா? அவங்களாம் வந்துட்டு நாட் குட் வைப்ஸ் ஆர் குட் சோல்ஸ். உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க உங்களோட குழந்தைய நீங்கள் கண்டிக்கும் போது அவங்க தலையிடக்கூடாது.
மீறினாலும் நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு தம்பி, நீ இப்படி பண்ண தப்பு, அதனால தான் அம்மா அப்பா சொல்கிறாங்க, செய்யாதுன்னு சொல்லணும். சப்போர்ட் பண்ணக்கூடாது குழந்தைக்கு. சி பாவம் பிள்ளை, ஏன் பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற, ஒரு நாள் தானே இது வாங்கி தான் கூட அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வேணாம் நம்ம வாழ்க்கை. சரிங்களா? லவ் யூ ஆல். நன்றி.